Hi all, welcome back to Makkal's Read and Lead audio podcast. This is Ganika Jayabal. நம்ம இது வரைக்கும் த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக் பற்றி பார்த்தோம். இதில் சாப்டர் 5 and 6 போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ சாப்டர் 7 பார்க்கலாம். சாப்டர் 7 a most extraordinary garden. Most people live whether physically, intellectually or morally in a very restricted circle of their potential being. We all have reservoirs of life to draw upon which we do not dream. William James. நம்ம போன எபிசோடில் யோகி ராமன் ஜூலியன் மேண்ட்லேவை கண்ணை மூடி ஒரு கதையை கேட்க சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த கதையை ஜூலியன் மேண்ட்லே ஜானுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ யோகி ராமனோட லைஃப்பில் என்னென்ன ஆச்சு, அவரோட பையன் எப்படி இறந்தார், என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஜானுக்கு ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஜூலியன் மேண்ட்லே ஜானை கண்ணை மூடி உட்காந்துருக்க சொல்லுவார் இல்லையா, அப்போ ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுவார். அந்த ஸ்டோரி இப்போ பார்க்கலாம். ஜான் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது அவரை சுற்றி ஒரு ஒரு கார்டன் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ண சொல்கிறாரு. அதில் ஃபுல்லாக ஒரு லஷ் க்ரீன் புஷஸ் நிறைய இருக்க மாதிரியும் குட்டி குட்டி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி அவரை இமேஜின் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி அதில் நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு அந்த கார்டனில் ஒரு 6 ஸ்டோரே பில்டிங், அதாவது ஒரு 6 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ண சொல்கிறாரு. ஒரு அமைதியான இடமா அந்த இடத்த மைண்டில் வச்சுக்க சொல்கிறாரு. அப்படி அமைதியான இடத்துல திடீர்னு ஒரு பர்சன் அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு பர்சன்னு சொல்கிறத விட சுமோ ரெஸ்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் அந்த 6 ஸ்டோரே பில்டிங்கிலேருந்து அந்த கார்டனுக்கு வெளியில் வராரு. அவர் ஆல்மோஸ்ட் 9 feet டால் அண்ட் 900 pounds இருக்கார் அப்படின்னு அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஜூலியன் மேண்ட்லே. அப்படி இருக்கும்போது ஜான் அதை பற்றி யோசிக்க அவர் சிரிப்பு தான் வரும் அவருக்கு. ஏன்னா ஒரு அழகான அமைதியான கார்டனில் சுமோ ரெஸ்லருக்கு என்ன வேலை அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜூலியன் மேண்ட்லே கண்டினியூ பண்ணுவார். என்னென்னா, இந்த சுமோ ரெஸ்லர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த 6 ஸ்டோரி பில்டிங்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கும் அந்த இடம் புதுசாக இருக்கும். அவர் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் அப்படியே முன்னாடி போக போக அவர் வழுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாராம் அந்த சுமோ. அப்போது விழுந்த உடனே தன்னோட கைக்கு ஒரு வாட்ச் கிடைக்குமாமா சுமோ ரெஸ்லருக்கு. அந்த வாட்சை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணர்ச்சி என்னன்னு அவங்க பெருசாக சொல்லலை. ஆனால் அந்த வாட்சை பார்க்கும் போதே வித்தியாசமாக உணருவார். அதனால் அவர் அதை எடுத்து தன்கிட்ட வச்சுக்கிறதா அவர் சொல்லுவார். அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற கார்டனில் இருக்கிற பூவாகட்டும், செடி, மரங்களாகட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஒரு வாசனை, ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காமல் அவ்வளோ ஒரு அமைதியான இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ அமைதியான இடத்துல ஒரு புது மனுஷனை அந்த இடத்துல பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த சுமோ ரெஸ்லர் முன்னாடி கீழே விழுந்தார் இல்லையா, விழுந்து எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிப்பார் இல்லையா. நடந்து போகும்போது தன்னோட வழியில் இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி பார்ப்பார். நார்மலாக போகிற வழியை விட இன்னொரு வழியில் ஏதோ ரொம்ப பிரகாசமாக மின்ற மாதிரி பார்ப்பார் அந்த சுமோ. அப்படி அதை பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பார், இது என்ன புதுசாக இருக்கே, ஒரு வழி சாதாரணமாக இருக்குது, இன்னொரு வழி ரொம்ப பிரகாசமாக வெளிச்சமாக ஒரு ரொம்ப பிரைட்டாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பார். அவர் யோசிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் போது தன் அறியாமையே அந்த எந்த வழியில் ரொம்ப பிரகாசமாக வெளிச்சம் வருதோ அந்த வழிக்கு அவர் டைவர்ட் ஆயிடுவார். அந்த வழியிலேயே அவர் நடந்து போவார். அப்படி நடந்து போகும்போது தன்னோட வாழ்க்கையோட எவர்லாஸ்டிங் ஜாய் அண்ட் எட்டர்னல் பிளிஸ், தன்னோட வாழ்க்கையோட ஒரு
பீக் ஆஃப் ஹாப்பினஸை வந்து ரீச் பண்ணிட்டதா வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்கிறாரு. இப்படி ஜூலியன் மேண்ட்லே சொல்லும் போது ஜானுக்கு ஒரு செகண்ட் புரியவே இல்லை, தான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதே புரியல. ஏன்னா ஜான் வந்து இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான கதையோ இல்லை வந்து எல்லாரோட மனசையும் உழுக்கிற மாதிரியான கதையோ இல்லை ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அது கிடையாது. ஜூலியன் மேண்ட்லேவுக்கும் அதே மாதிரி ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஏன்னா தன்னோட வாழ்க்கை தேடலில் ஒரு முதல் கதையோ இல்லை ஒரு முதல் முக்கியமான விஷயத்தையோ தெரிஞ்சுக்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கணும் தான் எதிர்பார்ப்போம். யாரும் சும்மா சிம்பிளாக ஒரு கதையில் முடியணும் அப்படின்னு யாருமே அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்காது இல்லையா? ஸோ ஜூலியன் மேண்ட்லே இப்படி திடீர்னு கேட்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து பெருசாக நிறைய இருக்கும், பெரிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த கதையை ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயத்தில் வந்து யோகிராமன் முடிச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது ஜூலியன் மேண்ட்லே வந்து யோகிராமனை திருப்பி கேட்பாராமா, என்ன யோகிராமன், நான் வந்து இந்த கதையை ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட கேட்டேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்களே அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே கேட்பாரு. ஆனால் அதுக்கு வந்து யோகிராமன் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து பெரிய பெரிய விஷயங்களில் தான் நீ வந்து கற்றுக்கணும்னு கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் சிம்பிளஸ்ட் திங்ஸ்லேயும் வந்து நீ கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி அவர் ஒரு கோட் மாதிரி ஒரு லைன் மட்டும் சொல்லுவார், நெவர் ஓவர்லுக் த பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவார். என்றைக்குமே சின்ன விஷயம் தானே அப்படின்னு அதை வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க, அதுலேயும் உங்களால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது விஷயத்த கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதை வந்து ஜூலியன் மேண்ட்லே ஜானுக்கு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணார். ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே ஒரு பிஸியாக இருக்கிறவங்க, ஏதாவது புதுசாக ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் சொல்லும் போது ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஜூலியன் மேண்ட்லே வந்து அந்த கதையை கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது யோகிராமன் வந்து சொல்லுவார், இது வந்து ஆரம்பத்தில் கேட்கும் போது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீ இதை வந்து இந்த கதையை ஒத்து பார்க்கும் போது தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்டோரியில் வர ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கார்டன் ஆகட்டும், அந்த 6 ஸ்டோரி பில்டிங் ஆகட்டும், அந்த சுமோ ரெஸ்லர் ஆகட்டும், அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு வந்து யோகிராமன் சொல்லுவார். இதை வந்து ஜூலியன் மேண்ட்லே கேட்டுட்டு ஒரு நிமிஷம் தான் கேட்ட கதையை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு வந்து பெருசாக புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து யோகிராமனே சொல்லுவார் மறுபடியும். என்னன்னு சொல்லுவாருன்னா, அந்த கார்டன் வந்து எந்த அளவுக்கு க்ரீனரியாக இருக்குது, எந்த அளவுக்கு செடி கொடி மரங்கள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீ கவனி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்லும் போதே அந்த இடம் ஃபுல்லாக க்ரீனிஷாக நிறைய செடி கொடி மரம் பூ அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லுவார். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறாரு. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த கார்டனில் இருக்க மண் பார்த்திங்களா, அதுதான் வந்து நம்ம மைண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த சாயிலை வந்து நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ, தேவைங்கிறப்போ உரம் போட்டு அதை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அது வந்து பெட்டரான ஒரு ஈல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம செடி காய்கறி எது போட்டாலும் வந்து நமக்கு நல்லா அவுட்புட் கிடைக்கிது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். நம்ம மைண்டை எந்த அளவுக்கு பெட்டராக கிளியராக வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு பெட்டராக ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெட்டர் பர்சனாக மாறலாம் அப்படின்னு வந்து யோகிராமன் சொல்லுவார். இதை வந்து பார்க்கும்போது ஜூலியன் மேண்ட்லேக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு சிம்பிள் கதையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சார். அதே மாதிரி ஜானும் யோசிப்பார், இந்த ஒரு சின்ன கதையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக யோசிப்பார்.
அப்போது ஜூலியன் மேண்ட்லே வந்து ஜான் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. என்னன்னா, அந்த கேள்வி வந்து, உன்னோட வீட்டு கார்டன் வந்து இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை, ஆனால் நீ வந்து என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காமிக்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஒரு இமேஜினரி கொஸ்டின் கேட்பாரு. அப்படி கேட்கும் போது ஜான் வந்து பதிலே சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அந்த இடத்த வந்து நம்ம காமிக்க விரும்ப மாட்டோம்ல. அதையே தான் நம்ம மைண்டுக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம வந்து வெளியில் என்ன வேணாலும் பேசலாம், பட் உள்ளே வந்து நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்டர்ஸ். நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் இந்த சென்ஸ், அதை எந்த அளவுக்கு பெட்டராக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படின்னு ஜூலியன் மேண்ட்லே ஜானுக்கு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம மைண்டுக்கு எப்படி வந்து மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம் இல்லையா, நம்மளை சுற்றி நடக்கிறது. அதில் வந்து தேவைங்கிற நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து திருப்பி எந்த விஷயத்த கேட்குறோமோ அதுதான் வந்து நம்மளை ஒரு பர்சனாக மாற்றும். நம்ம நல்லதை கேட்டால் ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருப்போம், வெறும் கெட்டதையே கேட்டுட்டு இருந்தால் ஒரு நெகட்டிவ் பர்சனாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம எப்படி நம்ம நிலத்தை வந்து க்ளீனாக, எந்த ஒரு புல் பூண்டு எதுவுமே வளராமல், வேஸ்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு க்ளீனாக பெட்டராக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் அதாவது ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை உள்ளே கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட், அதாவது நம்ம இன்னும் பெட்டராக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும் போது ஜானுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இது நம்மளை சுற்றி தினமும் நடக்கிற விஷயந்தான், ஆனால் இதை யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து ஜான் யோசிப்பார். அதே நேரத்தில் ஜூலியன் மேண்ட்லேயும் சொல்லுவார், இது வந்து எல்லார் விஷயத்துலேயும் டெய்லி ரொட்டீனில் நடக்கிறது தான், ஆனால் நம்ம யாரும் இதை பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது, என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம மூவ் ஆன் ஆயிடுறோம் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே ஜான் கிட்ட சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா நம்ம மைண்டுக்கு உள்ளே போகிற சின்ன சின்ன பாசிட்டிவ் விஷயங்களும் ஒரு பெட்டர்மெண்ட்டை நோக்கி தான் நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிறது ஜூலியன் மேண்ட்லே சொல்லுவார். அப்போ தான் வந்து ஜானுக்கே புரியும். ஓகேவா? இதை சொல்லி முடிக்கும் போது ஜான் வந்து ஒத்துப்பார். ஆமாம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ் திங்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு லைஃப் வந்து பாசிட்டிவ் வேல ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் வந்து ஜூலியன் மேண்ட்லே கிட்டே கேட்குறாரு, இந்த மாதிரி மைண்டை ஒரு பீஸ்ஃபுல் மெத்தடில் ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லை மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஜூலியன் மேண்ட்லே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போது ஜான் கேட்கும் போது ஜூலியன் மேண்ட்லே யோசிப்பார், என்னடா ஒரு விஷயம் சொல்லும் போதே இவர் வந்து உடனே ரிசல்ட் வேணும்னு யோசிக்கிறாரே அப்படின்னு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஜான் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து உடனே ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் பொறுமையாக உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாரு, அதுவே வந்து உன்னை வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நான் சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் ஹிண்ட்ஸ் சொல்கிறேன், அதை டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணிப்பார், அதுவே வந்து உன்னை வந்து ஒரு பெரிய வகையில் மாற்றும் அப்படின்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் அவங்க பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஜூலியன் மேண்ட்லே ஒரு குவெஸ்சன் கேட்பார் ஜான் கிட்ட. இந்த குவெஸ்சன் என்ன அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஆல்.